விவாதத்திற்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். ஷபீர் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அதிமுக உரிமை மீட்பு குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறார். இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக அதிமுக மீட்பு குழு என்று வைத்துக் கொண்டு இபிஎஸ் அவர்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா அதே சமயத்துல இபிஎஸ்க்கு தொடர்ந்து பாஜக தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்கள அதிமுக கூட்டணி வேண்டுமா அல்லது ஓபிஎஸ் வேண்டுமா அப்படின்னும் போது அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் பிரதானமானது, அதிமுக கூட்டணி தான் தேவை என்ற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். இதுல ரொம்ப கிளியரா அமித்ஷா அவர்கள் சென்னையில அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும் போதே சொன்னாரு. அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களை என்ன பண்ண போறீங்க, கூட்டணிக்குள் இருப்பார்களா அப்படின்னா அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தது. அதுதான் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இண்டிகேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பாஜக தலைவர்களை சந்தித்து பேச வேண்டும், அதே போல சந்தித்து பேசி முறையிட வேண்டும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்தார். ராமநாதபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கும் போது கூட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அப்போ கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. தற்போது தூத்துக்குடிக்கு வந்திருக்கும் போது கூட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அப்பாயின்மெண்ட் என்பது மறுக்கப்பட்டுச்சு. அவரை என்கேஜ் பண்றதுக்கோ அல்லது என்டர்டெயின் பண்றதுக்கோ பாஜக தயார் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு பாஜக போய்விட்டார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவுடனான கூட்டணி தான் பாஜகவுக்கு தேர்தல் ரீதியாக பயனுள்ளதாக ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது அப்படின்னும் போது ஓபிஎஸ்க்கு இது ஒரு ராயல் ஸ்னப் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் அந்த கூட்டணியில் இயங்க முடியாது, என்டிஏல இருப்பது அப்படின்றது ஒரு என்டிஏல இருந்து கூட எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே சமயத்துல இப்போ ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்தார் கூட அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும், எந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஓபிஎஸ் நினைக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படாது அப்படின்ற அடிப்படையில் தான் தற்போது அவர் விலகி இருக்கிறார், வெளியே வந்திருக்கிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் இதுல ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது. ஏன்னா சர்வைவல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவருடைய அரசியல் எதிர்காலம், அவருடைய சர்வைவல் அப்படின்றது இனி எப்படி இருக்க போகிறது. அதாவது பாஜக ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் என்னென்ன விதமான பிரச்சனைகளை எழுப்ப முடியுமோ அதெல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். ஓபிஎஸ் உடைய அந்த தர்ம யுத்தமே பாஜகவுடைய கையும் அதில் இருந்திருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாகவே துக்ளக்குடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்க போய் அம்மா சமாதியில உட்காருங்க, உங்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்னும் போது ஓபிஎஸ் பெரிய அளவுக்கு பாஜக பேக் பண்ணாங்க. ஆனால் தற்போது ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பிலிருந்து தற்போது எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாமல் அவர் இருக்கிறார் அப்படின்றதே அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவிலிருந்து ஓபிஎஸ் எப்படி மீண்டு வரப்போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா. ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிறத தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் போன்றோர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதை சொன்னார், விஜயோடு கூட்டணி அமைக்கணும், திரு ஓ பன்னீர்செல்வம் தனியாக வரணும், நம்முடைய வலிமை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் நிறைய தருணங்கள்ல பேசியிருந்தார்கள். ஸோ அப்படியான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நீங்க அப்படியான ஒரு சூழல் உருவானா கூட அதுல ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கிறது, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க இப்போ தாவேகா கூட்டணியில் போய் ஓபிஎஸ் இணைந்தால் கூட அது தாவேகாவுக்கு தான் பலமாக இருக்குமே தவிர அது ஓபிஎஸ்க்கு எந்த விதத்துல அது கை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. ஓபிஎஸ் உடைய அடையாளம் என்பது அஇஅதிமுக தான். அந்த அடையாளத்திலிருந்து ஓபிஎஸ் இயங்கும் போதுதான் அவருக்கு அந்த பலம், மற்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். தற்போது அவருக்கு அந்த அடையாளமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னும் போது
அவர் மிகவும் எதிர்பார்த்திருந்தார் பாஜக தனக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும், அந்த விஷயங்கள்ல பாஜக நமக்கு உதவும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் பல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் செய்யாமலேயே பாஜகவுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு அவர் இருந்தார். ஆனால் தற்போது அவர் அந்த கூட்டணியில் இயங்குவதற்கும் பெரிய தடையாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவும் அவருக்கு இனி உதவி செய்யாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிறகுதான் தற்போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். இதுக்கப்புறம் ஓபிஎஸ் எந்த கூட்டணியில போய் இருந்தாலும் அது ஒரு ஒன் மேன் பார்ட்டி மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒரு ஜூனியர் பிளேயராக தான் இருப்பாரே தவிர, ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், அவருடைய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள் போய் இணைந்து கொண்டு அவர் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அரசியலில் சரிந்திருக்கிறார் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் பாஜகவை தீவிரமாக நம்பினது. பாஜக தான் நமக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பிலேயே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை செய்யாமல் தவறியதன் விளைவு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது அவருக்கு நோ அதர் ஆப்ஷன் அப்படின்ற போது இந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். மிக்க நன்றி திரு ஷபீர். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.